चतुर्भुज जगन्नाथ कंठ शोभित कौस्तुभाः. ஏ ரகு, என்ன நடக்குது? ஐ, நீங்களா? தயவு செய்து வாருங்கள். கொஞ்சம் இருங்க ஐயா, நான் கட்டிலை கொண்டு வருகிறேன். பிறகு நீங்க உட்காரு. ஐயோ, இல்லை இல்லை இல்லை, எனக்கு உட்கார நேரம் இல்லை. நான் ஒரு வேலைக்காக வந்தேன். என்ன வேலை ஐயா? சொல்லுங்கள். எனக்கு 2 வாணலி தேவை. இருக்கிறதா? ஆமா, இருக்கு ஐயா, இருக்கு இருக்கு. சரி, 2 பானைகளுக்கும் எவ்வளவு வேண்டும்? நீங்க கட்டளையிடுங்க ஐயா. நான் உங்களிடம் எப்படி விலை கேட்க முடியும்? உங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதையே கொடுங்கள். நான் அதில்தான் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி சரி, 2 வாணலி கொடு. இன்று நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள். அப்படியே ஆகட்டும். நீங்க என்ன சொன்னாலும் சரி ஐயா. ரகு நம்மால் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப எளிமையானவர், புனிதமான இயல்புடையவர். ஆமாம், இது மட்டுமல்ல, ரகு மிகவும் அறிவுள்ளவர், மதப்பற்று கொண்டவர். உலகில் இத்தகையவர்கள் மிகவும் அரிதானவர்கள். ஆமாம் ஐயா, நீங்க சரியா சொன்னீங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மதுகாளுச்சி மகரந்த, ସେ ମକରନ୍ଦ ପାନକରି, ହେଳେ ତରିଲେ ବ୍ରଜନାରୀ, ସେ ବ୍ରଜନାରୀ କପୟରେ ମନ ମୋଥାଉ நிரந்தரே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் மனம் நிறைந்திரு ஹரி போல் சர்வானந்தா. ஹே மது, சொல். உனக்கு தெரியுமா, என்ன? பகவான் ஜெகநாதர் எனக்கு மிகவும் கருணை காட்டியுள்ளார். அது என்ன? நான் சொல்றத கேளு. நாம கணவன் மனைவி நாளைக்கு ஸ்ரீ க்ஷேத்திரத்துக்கு யாத்திரை போறோம். அட, அப்படியா? இது ஒரு மிக நல்ல செய்தி. சென்ற வருடம் நானும் சென்றிருந்தேன். எப்பொழுது கலியாவின் கயிறு நம்மை அழைக்கும் என்று யாருக்கு தெரியும்? ஓ ஹரி, ஸ்ரீ க்ஷேத்ராவுக்கு செல்ல எவ்வளவு செலவாகும்? ஒரு நபருக்கு கிட்டத்தட்ட 10 நாணயங்கள் வரை செலவாகலாம். அப்போ ரகு அண்ணா, நீங்களும் வருவீர்களா? இல்லை இல்லை, நான் சாதாரணமாக கேட்டேன். ஜெகநாத் பெருமான் அனைவரையும் கயிற்றால் கட்டுகிறார். எப்பொழுது என் மீது கருணை காட்டுவாரோ? ஆம், இறைவன் விரும்புவது எதுவோ அதுவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். என் மனம் நிறைந்திரு ஹரி போல் சர்வானந்தா. ஏய் ரகு, கட்டளையிடுங்கள் ஐயா. ஐயோ, எழுந்திருக்காதே, படுத்துக்கொண்டே இரு. சில நாட்களாக என் உடல் நலம் சரியாகவே இல்லை. ஏனோ தெரியவில்லை. என்னால் சரியாக எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை. ஐயாதான் என்னை உன்னிடம் அனுப்பினார். அவருக்கு சுமார் 20 பானைகள் தேவைப்படும். உன்னால் அதை செய்து தர முடியுமா? இல்லை குமாஸ்தா ஐயா, இப்போது உங்களுக்கு புரிகிறது என் நிலைமை என்னவென்று. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, இந்த வேலைய வேற ஒருத்தருக்கு கொடுக்கணும். இனிமே என்னால இதை செய்ய முடியாது ஐயா. ஆமா ஆமா ஆமா, சரி. நீ ஏதாவது மருந்து சாப்பிடுகிறியா இல்லையா? நீ ஒரு மருத்துவரை பார்த்தையா? ஆம், நான் நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு விட்டேன். அப்படியும் உடல் நலம் சரியாகவில்லை. சரி சரி, நீ கொஞ்சம் ஓய்வெடு, நான் போய் வருகிறேன். சரி ஐயா. பக்தா ரகு, ஒரு முறையாவது என்னை பார்க்கவா? உன்னை பார்ப்பதற்காக நான் ஆவலாக உள்ளேன். வா ரகு. பிரபு, நான் நிச்சயமாக வருவேன். நான் இறப்பதற்கு முன்பு கட்டாயமாக உங்களை தரிசிக்க வேண்டும். ஜகநாத லோகநாத நீலாத்ரி சஹ பரோஹரி
ದೀನಬಂಧು ಹೃದಯ ಸಿಂಧು ಕೃಪಾಳು ಚನರಕ್ಷಕ. ஓஹோ, எவ்வளவு வெப்பம்! என் தொண்டை முழுக்க வறண்டு போச்சு. தண்ணீர் குடிக்கவில்லை என்றால் நான் செத்துப்போய் விடுவேன் என்று தோன்றுகிறது. ஆனால் இங்கு தண்ணீர் எங்கே கிடைக்கும்? அ, 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 அ. மாமா, இங்கே பாருங்கள். எங்கே செல்கிறீர்கள்? வாங்க வாங்க, இங்கே வாங்க. ஓ மாமா, இவ்வளவு வெயிலில் எங்கே போகிறீர்கள்? நான் ஸ்ரீ க்ஷேத்ரா போகிறேன், ஜெகநாதரை தரிசனம் செய்ய. நீ போகணும்னா போ, ஆனா முதல்ல இந்த மர நிழலில கொஞ்சம் ஓய்வெடு, கொஞ்சம் தண்ணி குடி, அப்புறம் வேணும்னா போ. உண்மையிலேயே எனக்கு மிகவும் தாகமாக இருந்தது. தண்ணீர் குடித்த பிறகு இப்போதுதான் உயிர் திரும்பியது. இப்போது நன்றாக இருக்கிறது. மிக்க நன்றி மகனே. உங்களுக்கு பசிக்கிறதா? இதோ என்னிடம் பழம் இருக்கிறது, சாப்பிடுங்கள். இல்லை, எனக்கு பசி இல்லை, தாகமாக இருந்தது. நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், இது எனக்கு போதும் மகனே. கடவுள் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் மகனே, உனக்கு அருள் காட்டட்டும். சரி, நான் இப்போது கிளம்புகிறேன். நான் இன்னும் நீண்ட தூரம் நடந்து செல்ல வேண்டும். சரி, நான் போகிறேன். ஏய் மாமா, ஏன் இவ்வளவு தூரம் போறீங்க? பாருங்க எவ்வளவு சூடா இருக்கு. இந்த தாகம் உங்களை கொன்றிருக்கலாம். நான் சொல்றத கேளு. நீங்க இங்கிருந்து வீட்டுக்கு திரும்பி போனா நல்லா இருக்கும். இல்லை, இப்போது நான் வந்துவிட்டேன். எப்படி இருந்தாலும் நான் போவேன். ஏனெனில் பகவான் ஜெகந்நாதர் எதை விரும்புகிறாரோ அது நடக்கும். இருங்கள் மாமா, நானும் உங்களுடன் வருகிறேன். மகனே, நீயும் ஸ்ரீக்ஷேத்திரம் போவீர்களா? ஸ்ரீக்ஷேத்திரம் இல்லை, நான் அந்த இடத்திற்கு அருகில் போகிறேன். வா, நாம் ஒன்றாக போவோம். மகனே, நீ எங்கே போய்க் கொண்டிருந்தாய்? உன் வீடு எங்கே இருக்கிறது? என் வீடு பேக்குண்டபுர் உள்ளது. நான் என் அத்தைகளில் ஒருவரை பார்க்க இங்கு வந்திருந்தேன். இப்போ திரும்பி வருகிறேன். சரி, உன் பெயர் என்னவென்று சொல்லலையே? பேரா? எனக்கு பல பெயர்கள் உள்ளன. சிலர் என்னை ஜக்கா என்றும் கலியா என்றும், இன்னும் சிலர் ஜகபந்து என்றும் மகாபாகு என்றும் அழைக்கிறார்கள். அன்புடன் எந்த பெயரில் அழைத்தாலும் அதற்கு நான் பதிலளிப்பேன். ஆஹா, நீ சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். சரி மாமா, உங்க தடியை எனக்கு கொடுங்க. நான் அதை என் தோளில் சுமந்து கொண்டு நடக்கிறேன். அது உங்களை லேசாக உணர வைக்கும். இல்லை இல்லை, நீ ஒரு சிறுவன். இதையெல்லாம் நீ செய்ய முடியாது. ஏன் அதை செய்ய முடியாது? அதை செய்ய முடியும். எனக்கு கொடு, குச்சிய கொடு, கொடு. சரி, எடுத்துக்கொள். கேளு மாமா, திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. கனமழை பெய்யும் போல இருக்கு. ஒன்று செய்வோம், இங்கே எங்காவது நிற்போம். இந்த காட்டில் எங்கே நிற்பது? முன்னேறிச் செல்வோம். வழியில் எங்கு வீடு கண்டாலும் அங்கேயே நின்று விடுவோம். மாமா, இன்றைக்கு பலத்த மழை பெய்யும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இதை செய்யுங்கள். இங்கிருந்து வீடு திரும்பு, அது உனக்கு நல்லது. இல்லையெனில் சிக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனையோ இல்லையோ, நான் எங்கு சென்றாலும் அது சக்கரதாரி. அவரே படைப்பவரும் அழிப்பவரும் அவரே. அவன் என்னை காப்பாற்றினால் நான் பிழைப்பேன், அடித்தால் நான் இறந்து விடுவேன். அப்புறம் என்ன பயப்பட வேண்டும்? பாருங்கள் மாமா, மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. நீங்கள் நனைந்தால் உங்கள் உடல்நிலை மோசமடையும். ஓ மகனே, எதுவும் நடக்காது, கவலைப்படாதே. பகவான் ஜெகந்நாதரை கூப்பிடு, எல்லாம் சரியாகிவிடும். நான் அவன் பெயரைச் சொல்ல வேண்டும். நீலாசலத்தின் ஆண்டவரே, ஜெய் சக்கரதாரி, வாழ்க ஜெகந்நாத். மாமா சொல்லுங்க. எனக்கு நடக்கவே முடியல. என் கால் வலிக்குது. உங்க காலில் வலி இல்லையா? ஆம், ரொம்ப மோசமாக வலிக்கிறது. பிறகு மாமா, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? இன்னும் நேரம் இருக்கு. இது நல்லா இருக்கும். உங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. இல்லை, நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். பிறகு கண்டிப்பாக ஸ்ரீக்ஷேத்திரம் செல்வேன். என் கால்கள் எவ்வளவு வலித்தாலும் ஜெகந்நாதரின் பெயரைச் சொன்னால் கண்டிப்பாக எல்லாம் சரியாகிவிடும். நீ என்னுடன் வா, எதுவும் நடக்காது. போகலாம்.
சரி மாமா, உங்கள் விருப்பம், போகலாம். மாமா, அதை பாருங்க, ஒரு மாட்டு வண்டி இந்த வழியா வருவார். எங்களையும் கொஞ்ச நேரம் உட்கார வைக்க சொல்லு. இல்லை, அவனுக்கு கொடுக்க என்கிட்ட கொஞ்சம் கூட பணம் இல்லை. நாங்கள் கால்நடையாக நடப்போம். அதற்கு ஏன் பணம் தேவை? நாம் அவனிடம் உதவி கேட்போம். பொறுங்கள், நான் உதவி கேட்கிறேன். மாட்டு வண்டி ஓட்டுநரே அண்ணா, எங்கள் இருவரையும் உன்னுடன் நடுரோட்டில் அழைத்துச் செல்வாயா? ஆனால் எங்களிடம் பணம் எதுவும் இல்ல. பரவாயில்ல, உள்ளவா, பணம் தேவையில்லை. சொல்லுங்க மாமா, நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு ஸ்ரீக்ஷேத்திரம் போறீங்க? ஜெகநாதரை பார்த்தா என்ன ஆகும்? ஸ்ரீக்ஷேத்திரத்தில் இந்த பிரபஞ்சத்தை படைத்த பகவான் ஜெகந்நாதரே வசிக்கிறார். அவரது தரிசனத்துடன் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன. உலக மாயைகள், துக்கங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து நம்மை விடுவிப்பவர் அவரே. உண்மையாகவா ஜெகநாதர் உன்னுடைய பிரார்த்தனைகளை கேட்கிறாரா? ஆமாம், ஏனென்றால் அவரே பாவத்தின் இறைவன். நீங்கள் பாவத்துடன் அழைத்தால் அவர் நிச்சயமாக கேட்பார். அவரிடம் என்ன கேட்டாலும் உண்மையிலேயே அதை கொடுப்பாரா? ஆம், இந்த உலகில் எல்லோருக்கும் கொடுப்பவர் அவர் மட்டும்தான். கேட்பதற்கு முன்பே அனைத்தையும் தெரிந்து கொண்டு கொடுக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவருக்கு எல்லாம் தெரியும். ஏய் மாட்டு வண்டிக்காரரே, வண்டியை ஏன் இங்கே நிறுத்தினாய்? என்னாயிற்று? என்னுடைய வழி இது, நீங்க இங்கேயே இறங்கிடுங்க. ஓ, சரி சரி மாமா, நாம இறங்கி இங்கிருந்து நடந்து போலாம். எங்களை வண்டியில் அழைத்து வந்ததற்கு மனமார்ந்த நன்றி. பகவான் ஜெகந்நாத் அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி அண்ணா, நீங்க ஸ்ரீக்ஷேத்திரத்திற்கு போறீங்களா? இன்றைக்குதான் கடைசி நாள். நீங்கள் இன்று ஜெகநாதன் பார்க்கவில்லை என்றால் இந்த ஜென்மத்தில் அவரை பார்க்கவே முடியாது. நான் இதை சொல்லவில்லை, இது பகவான் ஜெகநாதரின் வார்த்தை. ஓ மகனே, தேருடன் இருந்த அந்த பையன் ஏன் என்னிடம் இதைச் சொன்னான்? இன்று இல்லாவிடில் எனக்கு ஒருபோதும் தரிசனம் கிடைக்காது. இது உண்மைதானா? ஆம், அது உண்மை என்று தோன்றுகிறது. இல்லையென்றால் ஏன் ஒருவர் ஜெகநாதர் என்ற பெயரில் பொய் சொல்ல வேண்டும்? ஆமாம், நீ சொல்றது சரிதான். வா போகலாம். இப்போ நாம போகலாம். இல்ல மாமா, நான் இனி உங்களுடன் செல்ல மாட்டேன். என் வீடு பக்கத்தில்தான், நீங்கள் தனியாகத்தான் போக வேண்டும். சரி, நான் இப்போது கிளம்புகிறேன். பகவான் ஜெகந்நாதர் உன்னை ஆசீர்வதிப்பாராக மகனே. ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத், ஜெய் ஜெகநாத். ஓ கடவுளே சக்கரதாரி, எனக்கு கொஞ்சம் பலம் கொடுங்கள் கடவுளே. என் கால்களால் இனி நடக்க முடியாது என்று தோன்றுகிறது. என்னால் இன்று நான் உங்கள் ஸ்ரீக்ஷேத்திரத்தை அடைய முடியுமா? இல்லையா கடவுளே? எனக்கு உதவுங்கள். வாழ்க ஜெகந்நாத், வாழ்க ஜெகந்நாத். இந்த பறவை ஏன் இப்படி செய்கிறது? அவன தொண்டையில் ஒரு மீன் எலும்பு சிக்கியிருப்பது போல் தெரிகிறது. நான் அதற்கு கட்டாயம் உதவ வேண்டும். இல்லையென்றால் இந்த ஏழை தன் உயிரை இழப்பான். ஓஹோ, ஓ, இந்த எலும்பு வெளியே வரவில்லை. நான் இங்கே தங்கினால் என் நேரம் வீணாகிவிடும். எனக்கு அவனை இப்படி இங்கே தனியாக விட்டுட்டு போக மனசு வரல. இப்போ நான் என்ன செய்யணும்? இல்லை, எவ்வளவு தாமதமானாலும் சரி, இதை வலியில் துடிக்க விட்டுவிட்டு அப்படியே போக முடியாது. இல்லை. ஓ, சூரியன் மறையப் போகிறது. பறவையும் இப்போது என் மடியில் நிம்மதியாக ஓய்வெடுக்கிறது. நான் இப்போது அவன் தூக்கத்தை கெடுத்தால் அவனுக்கு மீண்டும் வலி ஏற்படும். நான் இப்போது இங்கிருந்து போகவில்லை என்றால் அந்த மாட்டு வண்டிச் சிறுவனின் வார்த்தைகளின்படி இந்த வாழ்க்கையில் நான் ஒருபோதும் ஜெகந்நாதரை பார்க்க முடியாது. எழுந்திரு, எழுந்திரு ரகு.
நான் என்ன காண்கிறேன்? நான் என்ன காண்கிறேன்? கடவுளே, இந்த தகுதியற்ற நபரிடம் நீங்கள்தானே வந்தீர்கள்? கடவுளே, ஆம், நான் அந்த பறவையை உன்னை சோதிக்க அனுப்பியிருந்தேன். அந்த பறவையை வழியில் தனியாக விடாமல் நீ உன் தர்மத்தை நிறைவேற்றியுள்ளாய். நான் ஒவ்வொரு உயிரினத்திலும் வசிக்கிறேன். உயிர்களிடம் கருணை காட்டுவதே உண்மையான மதம். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உங்களுக்கு இருக்கும். ஜேகா, அன்று நீ என்னை மாட்டு வண்டியை ஓட்டச் சொன்னாய். உங்க 2 பேரையும் அங்கே இறக்கிவிடச் சொன்னாய். ரகு இன்று உன்னை சந்திக்கவில்லை என்றால் அவனால் உன்னை மீண்டும் ஒருபோதும் சந்திக்க முடியாது, உங்களை மீண்டும் பார்க்க முடியாது என்று எனக்கு எதுவும் புரியவில்லை. நான் சொல்றதை கேளு பலராமா. நான் என் பக்தனை சோதித்துக் கொண்டிருந்தேன். அவன் என் சோதனையில் வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பினேன். அவர் சோதனையில் தேர்ச்சி பெற்றதால் அவர் விஷ்ணு லோகத்தை அடைந்தார். புரிஞ்சிடுச்சு. எதையும் கொடுப்பதற்கு முன் நீ நிச்சயமாக சோதித்து பார்ப்பாய். உனக்கும் உன் பக்தர்களுக்கும் மகிமை. ஜெகநாத பெருமான் வாழ்க.